வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி விதை, அப்புறம் வந்து ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை எல்லாமே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், எண்ணெய் சேர்க்காம தான் வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வறுக்கணும், நல்லா வாசனை வரும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வறுத்துட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துருக்குறேன். இப்போ வந்து அதே பாத்திரத்தில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம், அப்புறம் வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்லா செவக்க வறுக்கணும். இந்த மாதிரி வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது. வெந்தயமும் சீரகமும் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடணும், பார்த்து வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வறுத்துருக்கிறேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பவுடர் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எப்போல்லாம் வந்துட்டு வத்த குழம்பு வைக்கணும்னு நினைக்குமோ அப்போல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு வந்துட்டு புளி வந்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்துட்டு புளியும் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக வேணும். அதே மாதிரி எண்ணெய் வந்து கூடுதலாக தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்பு வந்துட்டு இந்த மணத்தக்காளி வத்தல், சுண்ட வத்தல், அப்புறம் வந்துட்டு மிதுக்க வத்தல் 3ஐயும் கலந்து பண்ணப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் மணத்தக்காளி வத்தல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் எடுத்துக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா இந்த வத்தல் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும், ஆனால் வந்து கரைஞ்சி போயிடக்கூடாது, பார்த்து வறுத்துக்கிடணும். இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வத்த குழம்பு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு குழம்பு மசாலா, இல்லைனா வந்து சாம்பார் பொடி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துடணும். கரிஞ்சு போயிடும் சீக்கிரமாக, அதனால் பார்த்து வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து சேர்த்துக்கணும். இந்த புளி வந்து சேர்க்குறப்போ வந்துட்டு நிறைய தண்ணி விட்டு கரைக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும், ஏன்னா அந்த வத்தலையும் உப்பு இருக்கும். இப்போ வந்து ஒரு 9 நிமிஷம் ஆகுது. நல்லா எண்ணெய் வந்து ஓரளவுக்கு பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து ஒரு பெரிய துண்டு வெல்லம் சேர்த்துருக்குறேன். இந்த குழம்பு வந்து பண்ணுறப்போ புளி வந்து எந்த அளவுக்கு சேர்க்குமோ அந்த அளவுக்கு காரமும் சேர்த்துக்கிடணும். அப்போ தான் வந்துட்டு குழம்பு நல்லாயிருக்கும். புளி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் ரொம்ப புளிப்பாயிரும், அந்த மாதிரி காரமும் இதாகிருக்கும். அதனால் பார்த்து எந்த அளவுக்கு புளி சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 14 நிமிஷங்கிட்ட ஆகுது. குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பச்சையாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோன்னா நம்மளோட வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வத்த குழம்பு வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இது வந்துட்டு ஒரு 2-3 நாள் கூட வந்துட்டு வெளியில் வந்து நம்ம வச்சுக்கிடலாம், கெட்டு போகாது. அது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். நம்ம நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சுருந்தா தான் அது வந்துட்டு வெளியில் இருக்கிறப்போ ஒரு 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப சுவையான வத்த குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பொடி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து எப்போ வேணாலுமே யூஸ் பண்ணிக்கிடலாம். இது எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.